السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வகுப்பின் முதல் பாடமாக அஹ்ஸருல் முக்தஸராத்தி ஃபில் அமாகினில் லத்தி யஜூஸு லில் முஸ்லிமி ஃபீஹா ஐ யதயம்மம் என்ற நூலை பார்க்க இருக்கின்றோம். இந்த பாடத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கான பதிலை தெரிந்த பிறகு தொடர் பாடத்திற்கு நாம் செல்லலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அது என்ன கேள்வின்னு சொன்னா, கணவன் மீண்டும் மீண்டும் அவங்க இணைவதற்காக விருப்பம் தெரிவிக்கிறாங்க. மனைவியாக உள்ளவங்களுக்கு அது குளிப்பது சிரமமாக இருக்குது. அவங்க ஒரு தொழுகையாளி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி சாலிஹாத்தான பெண்மணிகள் அவங்களுக்கு கணவனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கில் குளிப்பது என்பது ஒரு சிரமமாக அமைகிறது. என்ன செய்வது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், தாராளமாக அவங்க குளிப்புக்கு பகரமாக தயமத்தை மேற்கொள்ளலாம். கணவனுடைய விருப்பத்துக்கு எப்பப்பெல்லாம் அவங்க விருப்பப்படுறாங்களோ அப்போதெல்லாம் அவங்க கணவனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை நிறைவு செய்து கொடுக்கலாம். அது ஒரு சதகா, தர்மமாகவும் மாறுகிறது. எனவே குளிப்பை காரணம் காட்டி சதகாவுடைய நன்மை நாம் இழக்க தேவையில்லை. கணவனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்காமல் ஒரு அதிருப்தியான நிலை ஏற்படுத்தி கொள்ள தேவையில்லை. அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்படின்னா, இப்ப காலையில குளிப்புக்கு பகரமாக தயமம் பண்ணியாச்சு. அடுத்து துஹர் டைம் வந்துருச்சு. துஹர்ல மீண்டும் குளிக்க முடியாது. இப்போ குளிப்புக்கு பகரமாக மீண்டும் தயமம் பண்ணி தொழுகிறதா, அல்லது இப்போ ஒது செய்ய என்னால முடியும், ஒது செய்து நான் தொழுகிறதா என்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. அதற்கான பதில் என்னன்னு சொன்னா, இந்த 8வது பாயிண்ட், 8வது செய்தி, வயபுதுலு தயம்முமு அன் ஹதத்தின் அஸ்கர, சிறு தொடக்கிற்காக செய்யப்பட்ட தயம்மம் முறிந்துவிடும். பி முபுத்திலாத்தில் உதுஇ, உதுவை முறிக்கக்கூடிய செயல்கள் மூலமாக. உதாரணமாக மிம்பவுல், சிறுநீர், ஜலம், காயித் மலம் கழித்தல், சிறுநீர் செல்லுதல், சிறுநீர் கழித்தல், அவ்வளவு கைரிதாலி காற்று பிரிதல், இது போன்ற இதர காரணங்கள் மூலமாக ஒதுவுக்கு பகரமாக எடுக்கப்பட்ட, அதாவது சிறு தொடக்கிற்கு பகரமாக எடுக்கப்பட்ட தயம்மமும் முறிந்துவிடும். வஅன் ஹதத்தின் அக்பர், பெருந்தொடக்கிற்காக எடுக்கப்பட்ட தயமமானது பிமூஜிபாத்திஹி, பெருந்தொடக்கை, அதாவது பெருங்குளிப்பை கடமையாக்கக்கூடிய, அதாவது குளிப்பை கடமையாக்கக்கூடிய, சரிங்களா, காரணங்கள் மூலமாகத்தான் அது முறியும். சரிங்களா? يعني التيمم عن الحدث الأكبر يبطل بموجبات الغسل. குஸ்லை, குளிப்பை கடமையாக்கக்கூடிய செயல்கள் மூலமாக குளிப்புக்காக எடுக்கப்பட்ட அந்த தயம்மம் முறிந்துவிடும். அப்ப காலையில குளிப்பு கடமையான காரணத்தினால் அல்லது இதர நேரங்களில் குளிப்பு கடமையான காரணத்தினால் தயம்மம் செஞ்சாங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்களுக்கு காற்று பிரிந்தது, மற்ற மலம் ஜலம் போனாங்கன்னு சொன்னா, கடமையான குளிப்புக்காக எடுத்த அந்த தயமம் என்ன செய்யல, முறியல. கடமையான பெருந்தொடக்குக்காக எடுக்கப்பட்ட தயமம் என்ன செய்யல, முறியவில்லை. இப்ப அவங்களுக்கு சிறு தொடக்கு தான் ஏற்பட்டிருக்கு. அப்ப இவங்க சிறு தொடக்குக்காக ஒது செய்ய முடியுமானால் ஒது செஞ்சுட்டு தொழுகை நிறைவேற்றுவாங்க. புரியுதுங்களா? இப்ப மீண்டும் துஹருக்கு பிறகு இப்ப இளம் தம்பதிகள், குழந்தை இல்லாதவங்க, அல்லது மீண்டும் கணவர் என்ன செய்கிறார்,
இணைந்து கொள்ள விருப்பம் தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னா மீண்டும் அவங்க இணைவாங்க. இப்ப இவங்களுக்கு எதுதான் முறிந்திருக்குது? கடமையான அல் ஹதத்துல் அக்பருக்காக காலையில எடுத்த தயமம் இப்பதான் முறியுது. இப்ப மீண்டும் அவங்க தயமத்தை, ஏன்னா அடுத்து மீண்டும் அவங்க குளிக்க முடியாது தானே. இதுக்கு முன்னாலே இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஏன்னா பெண்களுக்கு பொதுவாக தலைமுடிகள் நிறைய இருக்கிறதுனால அடிக்கடி குளிப்பது அவங்களுக்கு தலைவலிகளை ஏற்படுத்தும், சிரமத்தை ஏற்படுத்தும். இப்ப இதன் காரணமாகத்தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சாலிஹான தொழுகையாளியான பெண்மணிகள் கணவனுடைய விருப்பத்திற்கு மாற்றம் தெரிவிக்கிறாங்க. அதனால குடும்ப பிரச்சனைகள் கூட என்ன செய்யுது, ஏற்படுறத பார்க்கிறோம். அப்ப அந்த நிலைக்கு மார்க்கு நமக்கு வழிகாட்டல். புரியுதுங்களா அவசியம்? ஏன்னா இந்த 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 அறிவு அல்ஹம்துலில்லாஹ் ஷேகுடைய இந்த புத்தகங்களை படிக்கும்போது, மார்க்க கல்வி படிக்கும்போது தான் நமக்கு தெரிய வருது. இதற்கு முன்னால நமக்கு இந்த மாதிரியான சட்டங்கள் விளக்கங்கள் தெரிந்தது இல்லை. இப்போ முன்னால இதற்கான கேள்வி கேட்டிருந்தா திரும்ப திரும்ப குளிக்கணும் தான் நம்ம சொல்லியிருப்போம்னு நான் நினைக்கிறேன். அல்லாஹ் மன்னிப்பானா. புரியுதுங்களா அவஸ்தை? அப்ப கஷ்டத்தை சிரமத்தை ஏற்படுத்தி கொள்ள தேவையில்லை. மார்க்கம் இலகுவை கொடுக்கிறது. அழகான ஹக்கை நிறைவேற்றி சந்தோஷமாக வாழக்கூடிய நிலையை மார்க்கம் கொடுக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இருவருமே என்ன செய்து கொள்ளலாம்? குளிப்பது மீண்டும் மீண்டும் குளிப்பது சிரமமாக ஆனால் ஆணாக உள்ளவங்களும் பெண்ணாக உள்ளவங்களும் அவங்க தயமம் செய்து தொழுகை நிறைவேற்றுவாங்க. மகரிபு தொழுதுட்டாங்க. இப்ப ஹதத்துக்கான, அதாவது அல் ஹதத்துல் அக்பருக்காக ஏற்பட்ட தயமத்தின் மூலமாக அவங்க தயமம் குளிப்புக்கு பகரமா தயமம் செஞ்சுட்டு அசர தொழுதுட்டாங்க. அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க, மகரிப் டைம் வருது. மகரிப் டைம் அதுக்கு இடையில மலம் ஜலம் போயிட்டாங்கன்னு சொன்னா திரும்ப ஒது செஞ்சுட்டு அவங்க மகரிப்பை தொழுது கொள்வாங்க. சரிங்களா? முடிச்சுக்கிறேன். மகரிப்பை தொழுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் என்ன முடியல, குளிப்புக்காக செய்த தயமும் முடியல தானே. என்னம்மா? ஹதத்துல் அக்பருக்காக வேண்டி அவங்க தயமம் பண்ணாங்க அசர் வக்துலமா. அதுதான் அவங்க கேள்வியா கேட்கிறாங்க. ஹதத்துல் அக்பருக்காக தயமம் பண்ணியாச்சு, ஆனா என் வீட்டுல ஒது செய்யறதுக்கான ஆற்றல் எங்களுக்கு இருக்குது. ஹதத்துல் அக்பருக்காக ஒது தயமம் பண்ணிட்டு அசரை தொழுதுட்டோம். நீங்க அதுல வச்சு கேட்டாதான் மக்களுக்கு. இல்ல சார், குளிப்பு கடமையா இருக்கும் போது உது செய்யலாமா? அதுதான் இப்ப குளிப்பு கடமையாயிடுச்சு. குளிக்க முடியாத காரணத்தினால அவங்க என்ன செஞ்சாங்க, தயமம் செய்தாங்க. தயமம் பண்ணிட்டு அசரை தொழுதுட்டாங்க. அசர் வக்து வந்துருச்சு, அசரை தொழுதுட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க அவங்க சிறுந்தொடக்க ஏற்படுத்தக்கூடிய பாத்ரூம் போனாங்க. அதாவது மலம் ஜலம் போயிட்டாங்கண்டா இப்ப சிறு தொடக்கம் ஏற்பட்டுருச்சு தானே. இப்ப சிறு தொடக்குக்கு அதை போக்குறதுக்கான சுத்தம் எது? ஒது. இப்ப மகரிப்புக்கு தொழுகை ஆயிடுச்சு. இப்ப மகரிப் தொழுகைக்காக வேண்டி அவங்க சிறு தொடக்க நீக்கிறதுக்காக வேண்டி ஒது செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால, தண்ணீரை பயன்படுத்தி ஒது செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால ஒது செய்து தொழுகை நிறைவேற்றுவாங்க. அப்போ உசுல் செய்ய முடியாம தயமம் செஞ்சுட்டாலே உசுல் முடிஞ்சிடும். உசுலுக்கான கடமை முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? இப்ப நான் நினைச்சேன் உசுல் தைமம் செஞ்சுட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம உசுல் செய்யற வர தைமம் தான் செய்யணும். அதுதான் கேள்வியா கேட்டாங்க. அதாவது உசுலுக்காக செய்யப்பட்ட தயமத்தை என்னதான் முறிக்கும்? உசுல் தான் முறிக்கும். அதுக்குதான் இப்ப உதாரணம் சொல்றேன். இப்ப மகரிப் என்ன செஞ்சுட்டாங்க, அல் ஹதஸுல் அஸ்கர் முடிஞ்சனால என்ன செஞ்சாங்க, அல் ஹதஸுல் அஸ்கர் ஏற்பட்ட காரணத்தினால மகரிப் தொழுகைக்காக வேண்டி அவங்க ஒது செய்ய முடியறதுனால ஒது செஞ்சுட்டு தொழுதுட்டாங்க. இப்ப மீண்டும் புதிய தம்பதிகளுக்கு இந்த மாதிரி நிலை ஏற்படலாம். மீண்டும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மகரிப் இஷாக்குள்ள குளிப்பு கடமையாகக்கூடிய நிலைக்கு போயிட்டாங்க. அடுத்த வக்து என்ன வந்துருச்சு? இஷா வந்துருச்சு. இப்ப ஆனா ஜம்மு செய்யலாம் பின்னால வருது. ஆனா இப்படி ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. அப்ப இஷா வந்த பிறகு இஷாவுடைய வக்து வந்துருச்சு. இப்ப அவங்களுக்கு என்ன ஹதத் ஏற்பட்டு இருக்குது? அக்பர் ஏற்பட்டு. இப்ப மீண்டும் தயமம் பண்ணிட்டு இப்ப ஒது செய்ய தேவையில்லை. ஏன்னா ஹதத்துல் அக்பருக்காக செய்த தயமம் ஒதுவையும் எடுத்துக்கொள்ளும்.
அசுகம் எடுத்துக்கொள்ளும் தானே. அந்த அடிப்பில் அந்த தைமத்தை வச்சு என்ன செஞ்சிருவாங்க, ஐஷாவை தொழுதுட்டு நிம்மதியா அவங்க தூங்குவாங்க. அப்ப ஹக்குகள் அங்க பெறப்பட்டு விட்டது, சிரமம் நீங்கி விட்டது. இது அறிவு இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் நம்ம செய்ய முடியும். தெரியலன்னா நிறைய பேர் கஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்றாங்க, குடும்ப பிரச்சனை வரைக்கும் இருக்கு. அல்லாஹ் மார்க்க கல்வியை கற்று செயல்பட உதவி செய்வானாக, தௌஃபீக் செய்வானாக. ஷேகுடைய இந்த புத்தகத்தை பார்த்த பிறகு இந்த சட்டங்கள்லாம் அல்லாஹுடைய அருளால் தெரிய வந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்வாங்க. நிறைய ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் சாதாரணமா சொல்ல முடியாது. பின்னால் நீங்க பார்க்கலாம். பாரக்கல்லாஹ் ஃபீக். நீங்க தமிழாக்கம் பண்ணிட்டு வர்றீங்க, இன்ஷா அல்லாஹ் தமிழாக்கம் பண்ணுங்க, ரொம்ப பயனா இருக்கும். சரி, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இலைக்கல் அஹ்காம், எந்தெந்த இடங்களிலெல்லாம் தயமம் செய்யலாம் என்ற ஒரு பட்டியலை கொடுக்கிறாங்க. அல் அஅதாரு ஷர்இய்யத்து அல்லதி துபீஹு லில் முஸ்லிமி ஐ யதயம்மம ஃபீஹா. முஸ்லிம் தயமம் செய்வதற்கு ஆகுமாக்கப்பட்ட மார்க்க ரீதியான காரணங்கள். முஸ்லிம் தயமம் செய்வது எந்தெந்த இடங்களில் ஆகுமாகுமோ அப்படியான இடங்கள் அல்லது காரணங்கள். எந்தெந்த காரணங்கள் மூலமாக ஒரு முஸ்லிம் தயமம் செய்வது கூடும்? ஒன்னாவது, இதா ஹாஃபல் முஸ்லிமு. இந்த பாடத்தின் மூலமாக அரபு லுகாவையும் கற்றுக்கொள்ளும், மொழியையும் கற்றுக்கொள்ளும். இதா ஹாஃபல் முஸ்லிமு, முஸ்லிம் பயந்தால், மின் ஜஹாபில் வக்தி, நேரம் சென்று விடுவதை, அதாவது தொழுகையின் நேரம் சென்று விடுவதை ஒரு முஸ்லிம் பயந்தால், இன் சார இலல் மாஇ, தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று தண்ணீரை ஒது செய்தால், ஒது செய்வதில் ஈடுபட்டால், நேரம் தொழுகை நேரம் சென்றுவிடும் என்று பயந்தால், அவ்வளது இஷ்டகல பில் இக்திசால், குளிப்பு கடமையாயிடுச்சு, குளிப்பு கடமையானதுக்காக வேண்டி அந்த குளிப்பில் ஈடுபட்டால் நேரம் சென்றுவிடும், தொழுகை நேரம் சென்றுவிடும் என்று பயந்தால், இதெல்லாம் ஃபஜர் நேரத்துல ஏற்படலாம். ஆமா, அவருக்கு தயமம் செய்வது கூடும். சவாஅன் கான ஃபில் ஹதர், அவர் ஊரிலே இருந்தாலும் சரி, அவ்வி சஃபர், பயணத்தில் இருந்தாலும் சரி. இதுல ஒரு பின் குறிப்பை கொடுத்திருக்கிறாங்க, அடிக்குறிப்புல என்ன கொடுத்திருக்காங்க, இது மிக முக்கியமானது. பால ஷேகுல் இஸ்லாமி இப்னு தைமிய்யத ரஹ்மஹுல்லா, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா கூறுகிறார்கள், ஃபில் ஃபத்தாவா, ஃபத்தாவா என்ற நூல். ஃபத்தாவா நூலை போய் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, முத்தாலஅ படிச்சிருக்கிறாங்க, படிக்கணும். இக்ரா. ஜீம்னா என்ன அர்த்தம்? ஜில்து, பாகம் 22. சாதுனா என்ன மீனிங்மா? சஃப்ஹா, பக்கம் 35. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், வமன் ظن, யார் எண்ணுகிறாரோ, அன்ன ஸலாத பஅத குரூஜில் வக்தி பில் மாஇ, நேரம் சென்ற பிறகு, நேரம் சென்றாலும் பரவாயில்ல, நேரம் சென்ற பிறகு தண்ணீரால் ஒது செய்து அல்லது தண்ணீர் மூலமாக குளித்த பிறகு தொழுவது ஹைர், மிக சிறந்தது. மின ஸலாத்தி ஃபில் வக்தி பித்தயம்முமி, தயமம் செய்து அந்த நேரத்திலேயே, உரிய நேரத்திலேயே தயமம் செய்து தொழுவதை விட, நேரம் தவறி தண்ணீரால் ஒது செஞ்சுட்டு அல்லது தண்ணீர்ல போய் குளிச்சுட்டு தொழுவதுதான் சிறந்தது என்று யார் எண்ணுகிறாரோ, அவர் வழி தவறி விட்டார், வழி தவறியவர். ஜாஹிலுன், அறிவீனர். இது அப்படியே உங்க நண்பர் சொன்னாங்க, உங்க நண்பர் நினைக்கிற ட்ரெயின்ல பயணிக்கும் போது 2 முஸ்லிம் நண்பர்கள் பயணிக்கிறாங்க. ஒரு முஸ்லிம் நண்பர் டைம் வந்துச்சு, டைமம் பண்ணி தொழுதுட்டாங்க. இன்னொரு முஸ்லிம் நண்பர் என்ன சொன்னார்னா, நான் தொழ மாட்டேன், நான் ஊர்ல போய் இறங்கி ஒது செஞ்சுட்டு தான் தொழுவேன். அப்ப அவர் யாரு?
தாலும் ஜாஹிலும். ஊருக்கு போனா 4 நேர வக்துகள் இருக்கும், அல்லது 5 நேர வக்துகள் இருக்குல்ல, ஒரு நாள் தொழாம இருப்பார். அப்படித்தானே நம்ம நீண்ட தூர பயணங்கள்லாம் 12 மணி நேரம் ஆகுது. காலையில ஃபஜ்ர் தொழுட்டு ட்ரெயின்ல ஏறணும்னு சொன்னா நைட்டு போய் அங்க ஊரை போய் சேரும். அப்ப ஊரை போய் சேரும் போது உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு நினைக்கிறீங்க, தொழ முடியுமா? அவ்வளவு களைப்பு. அந்த ஊருக்கு போயிட்டா அங்க ஜம்ஓ கஸ்ரு எதுவும் செய்ய முடியாது. ஆனா மொத்தமா தொழுவாங்க. 4 நேர வக்துகளையும் மொத்தமா உது செஞ்சுட்டு குடிச்சிட்டு அவங்க பொறுமையா தொழுவாங்க. அதுதான் சிறந்ததாக எண்ணுவாங்க. அது என்னது? மாலுன் ஜாஹிலும். அது அறிவினத்தனமான செயல். அழகாக கொடுக்கிறாங்க. ஃபலா யஹில்லு லஹு தஅഖீரு ஸலாத்தி லியக்தஸில. குளிப்பதற்காக வேண்டி தொழுகையை உரிய நேரத்தை விட்டு பிற்படுத்துவது கூடாது. புரியுதுங்களாமா? குளிப்பதற்காக வேண்டி தொழுகை நேரம் வந்துருச்சு, ஆனா குளிச்சோம் சொன்னா தொழுகை நேரம் போயிடும். அப்ப குளிப்பதற்காக வேண்டி தொழுகை நேரத்தை போக்கிட்டு தொழுகை நேரம் தாண்டிய பிறகு தொழுகையை பிற்படுத்துவது கூடாது. அப்ப என்ன செய்யணும்? அந்த நேரத்துல டைமும் செய்து தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றி விட வேண்டும். அடுத்து 2வது பாயிண்ட், அல் ஜுனுபு. ஜுனுபுனா என்ன அர்த்தம்? குளிப்பு கடமையானவர், பெருந்தொடக்கு உள்ளவர். லம் யும்கினுஹுல் இக்திசாலு. குளிக்க அவரால் முடியவில்லை. இல்லா பஅத குரூஜில் வக்தி. நேரம் சென்ற பிறகே தவிர. இப்ப நேரம் சென்ற பிறகுதான் குளிக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை அவருக்கு ஆயிடுச்சு. சரிங்களா? ஏதோ ஒரு வேலை வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். தயம்மம், அவர் என்ன செய்வார்? தயம்மம் செய்வார். வஸல்லா, தொழுகை நிறைவேற்றுவார். வஹ்தஸல பஅத ஸாலிக், அதற்கு பிறகு அவர் என்ன செய்வார்? குளித்துக் கொள்வார். குளிக்க எல்லாமே இருக்குது, தண்ணீர் இருக்குது, ஆனா குளித்தால் என்னவாகிடும்? நேரம் போய்விடும். சரிங்களா? அல்லது இப்ப குளிக்க முடியல அவரால், அப்படியான ஏதோ ஒரு வேலை, ஒரு இக்கட்டான சூழ்நிலையாயிடுச்சு, இப்ப குளிச்சா முடியல அப்படின்னு சொன்னா அவர் தயமம் பண்ணி தொழுகை நிறைவேற்றுவார். அடுத்து 3வது, அல் மர்அத்துல் ஹாயிது. மாதவிடாய் உள்ள பெண்மணி. இதா இன்கதஅ தமுஹா ஃபில் வக்தி. தொழுகை நேரத்துல அவளின் உதிரப்போக்கு நின்றது. அவங்களின் உதிரப்போக்கு தொழுகை நேரத்துல நின்றது. வலம் யும்கின்ஹா அல் இக்திசாலு. அந்த பெண்ணால் குளிக்க முடியவில்லை. இல்லா பஅத குரூஜில் வக்தி, நேரம் சென்ற பிறகே தவிர. இதெல்லாம் ஏற்படும். ஏன்னா இன்னைக்கு பார்க்குறோம், இப்போ ஃபஜர் நேரத்துக்கு பிறகு அவங்களுக்கு இப்போ குளிப்பு, அதாவது மாதவிடாய் நின்றுச்சு. லுஹர் தொழுகை அவங்க தொழுக வேண்டிய நிலையில இருக்கிறாங்க. ஆனா சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பி வைக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து பகல் நேரம் சமைக்கணும், ஸ்கூல்ல விட்டுட்டு பிள்ளைங்க வந்த உடனே சாப்பாடு கொடுக்கணும். இந்த மாதிரியான அலுவல்கள் இருக்குது. அப்ப இந்த மாதிரி அலுவல்கள் நேரத்துல துஹர் வக்து வந்துருச்சு, குளிச்சுட்டு துஹரை தொழ முடியுமா அப்படின்னா அவங்க தொழ முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க? தாராளமாக தயமம் செஞ்சுட்டு தொழுகையை நிறைவேற்றுவாங்க. புரியுதுங்களா? சரி, தொழுகை நிறைவேற்றியாச்சு. அடுத்து அவங்களுக்கு குளித்தால், சில பெண்களுக்கு உச்சி புழுதல குளித்தால் தலைவலி வந்துடும். துஹருக்கு பின்னால குளித்தால் என்ன வந்துடும்? தலைவலி வந்துவிடும். அப்படியான பயம் இருந்தா குளிக்க தேவையில்லை. ஏன் இதெல்லாம் நுட்பமான கவனிக்கின்றா, ஊர்கள்ல பாத்தீங்கன்னா பயமுறுத்துவாட்டுவாங்க. குளிப்பு கடமையான நிலை குளிக்காம இருந்தா பேய் பிடிச்சிரும், ஜின்னு வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், அல்லது சி 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 ஏதாவது ஒரு அசுத்தமான நிலைகளை பார்க்கறது, வெறுக்கிறது, இந்த மாதிரியான நெருக்கடியா நிலைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க என்னவாயிடுச்சுன்னு சொன்னா கஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலைகளும் அல்லது சிரமமான நிலைகளுக்கு செல்வதும், கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனைகள் ஏற்படுவதையும் நம்ம பார்க்கிறோம். அதனால இதெல்லாம் அறிஞர்கள் தான் விளங்கி நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. இல்லாட்டி நமக்கு அதுவும் தெரியாது. நாமளும் ஜாஹிலா இருக்க வேண்டியது. அல்லாஹ் பாதுகாப்பாங்க. சரி, அறிஞர்களுடைய கூற்றுகள் மிக பயனுள்ள கூற்றுகள், பயனுள்ள வழிகாட்டுதல். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இதெல்லாம் சொன்னா ஒழுங்கா விளங்காதவங்க
என்ன செய்வாங்க, விளங்கவே மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாப்பான, கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அல்லாஹ் லேசாய் கொடுப்பாங்க. சரி பாருங்க, மாதவிடாய் பெண்மணி இதா இன்கதஅ தமுஹா, அவளின் உதிரப்போக்கு நின்று விட்டால், ஃபில் வக்தி நேரத்திலே, அப்படின்னா தொழுகை நேரத்திலே நின்று விட்டால், வலம் யும்கின்ஹல் இக்திசாலு, அந்த பெண்ணால் குளிக்க முடியவில்லை, இல்லா பஅத குரூஜில் வக்தி, நேரம் சென்ற பிறகே தவிர, அந்த தொழுகை நேரம் சென்ற பிறகே தவிர. அப்ப எனவே இந்த சமயத்தில் அந்த பெண்மணி தயம்மம் செய்வாள், வஸல்லத் ஃபில் வக்தி, தொழுகையின் அந்த உரிய நேரத்திலேயே தொழுகை நிறைவேற்றுவாள், வகதஸலத் பஅத ذلك, அதற்கு பிறகு குளித்துக் கொள்வாள். மூன்றாவது, இதெல்லாம் நமக்கு தேவையானது, மன் காஃப ஃபவாத இபாதத்தி மினல் இபாதாத், வணக்கங்களில் ஏதேனும் ஒரு வணக்கம் தப்பி விடுவதை, தவறி விடுவதை பயந்தால், மன் ஒருவர், காஃப பயந்தார், ஃபவாத இபாதத்தின் மினல் இபாதாத்தி, வணக்கங்களில் ஏதேனும் ஒரு வணக்கம் தவறி விடுவதை பயந்தார். உதாரணமாக, காஃபுக்கு என்ன அர்த்தம், உதாரணமாக, ஸலாத்தி ஜனாசத்தின், ஜனாசா தொழுகையை போல, அவ் ஸலாத்தி ஈதின், பெருநாள் தொழுகையை போல. ஏன்னா அப்ப போனாதான் கிடைக்கும், இல்லைன்னா நமக்கு கிடைக்குமா? அவ் ஸலாத்தி ஜும்அத்தி, ஜுமா தொழுகையை போல. இப்ப இந்த இடத்துல ஃபயஅதிலு அனி தஹாரத்தி பில் மாஇ, தண்ணீரால் சுத்தம் செய்வதற்கு ஈடாகும், சமமாகும், இலா தஹாரத்தி தயம்முமி, ஃபயஅதிலு, அந்த மனிதர் பகரமாக்கி கொள்வார், யஅதிலு ஈடு செய்து கொள்வார், அனி தஹாரத்தி பில் மாஇ, தண்ணீரால் சுத்தம் செய்வதற்கு பகரமாக, இலா தஹாரத்தி தயம்மும், தயம்மத்தினுடைய சுத்தத்தின் பக்கமாக அவர் என்ன செய்வார், திரும்பிக் கொள்வார். அவர் தயமம் செய்வார், வயுஸல்லி, தொழுகை நிறைவேற்றும். புரியுதாமா? தொழுகை தப்பிடும், ஜனாசா தொழுகை தப்பிடும், பெருநாள் தொழுகை தப்பிவிடும், தவறிவிடும் என்ற பயம் ஏற்படுமையான தயமம் செய்து அந்த இபாதாவை நிறைவேற்றி விட வேண்டும். ஐந்தாவது, அதே சட்டத்துல குறிப்பா இங்க கொண்டு வராங்க ஜனாசா தொழுகைக்காக வேண்டி. ஏன்னா ஜனாசா தொழுகைலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே சில சமயத்துல ஒது செய்யறதுக்கு கூட்டமா இருக்கும். அந்த நேரத்துல தொழுகை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்ச நேரத்துல தொழுகை முடிஞ்சிருந்தானே, அப்போ ஒது செஞ்சுட்டு வர்றதுக்குள்ள தொழுகை முடிந்து விடும். பாருங்க, இதா ஹஷியல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் பயந்தால், அன் தஃபூதஹு அஸ்ஸலாத்து அலல் ஜினாஸத்தி, ஜனாஸா ஜினாஸா ரெண்டு ஒரே. ஹஷா பயந்தான், காஃப பயந்தான். ஜனாஸா தொழுகை தவறி விடுவதை ஒரு முஸ்லிம் பயந்தால், சரிங்களா? ஹஷியதான் பயந்தான், ஹஷா அப்படின்னா என்ன மீனிங்னு தெரியல, டவுட் ஆச்சு. இன்ஷா அல்லாஹ் தவறான மீனிங்கா இருந்தால் அடுத்த வகுப்புல நம்ம தெளிவுபடுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். ஃபயஜூஸு லஹு, அந்த முஸ்லிமுக்கு ஜாயிஸாகும், ஐயத்தயம்மம், தயமம் செய்து, வயுஸல்லிய மஅஹும், ஜனாஸா தொழுகையில் தொழக்கூடிய மக்களுடன் சேர்ந்து தொழுகையை நிறைவேற்றுவது அவருக்கு கூடும். அடுத்து ஆறாவது பாயிண்ட், இதா ஷக்க அலல் முஸ்லிமி அல் வுதுஉ ஃபில் மக்பரா, மக்பராவில் ஒரு முஸ்லிமுக்கு ஒது செய்வது சிரமமாகிவிட்டால், லிகை யுஸல்லிய அலல் ஜினாஸா, ஜனாஸா தொழுகைக்காக வேண்டி மக்பராவில் ஒது செய்வது ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டமாகிவிட்டால், ஃபயஜூஸு லஹு ஐயத்தயம்மம் வயுஸல்லிய அலைஹா, தயமம் செய்து ஜனாஸா தொழுகை நிறைவேற்றுவது அவருக்கு கூடும். அடுத்து மிக முக்கியமானது, அடுத்து பாருங்க ஷேக், இதா இஸ்தைகதல் முஸ்லிமு மினன் நௌம், ஒரு முஸ்லிம் தூக்கத்திலிருந்து விழித்திருந்தார், வயகாஃபு ஐ யஹ்ருஜ வக்து ஸலாத்தில் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் தொழுகை நேரம், யஹ்ருஜு வெளியேறி விடுவதை, சென்று விடுவதை அவர் பயந்தார், அவ் அல்லது லிதஅபிஹி ஷதீதி, கஷ்டமான அவருக்கு அல்லது அதிகமான அவருக்கு ஏற்பட்டுள்ள
தஅப் களைப்பு, களைப்பின் காரணமாக களைப்பா இருக்குது அவருக்கு. சில சமயங்களில் டிராவல் பண்ணிட்டு வந்தோம்னா களைப்பு அதிகமா இருக்கும். நைட்டு ஏதாவது ப்ரோக்ராம் ஆயிடுச்சு, அதனால என்னைக்காவது தான் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும். இப்ப நிகழ்ச்சியில கலந்துட்டு வந்து ரொம்ப களைப்பாயிடுச்சு. இப்ப இந்த மாதிரியான நிலை அந்த முஸ்லிமுக்கு தூக்கத்திலிருந்து விழித்தெழக்கூடிய சமயத்துல ஏற்படுகிறது ஃபஜர் தொழுகைக்காக. وَيَشُقَّ عَلَيْهِ الذَّهَابُ إلى الْحَمَّامِ لِلْوُضُوءِ wudu செய்வதற்காக wudu செய்யும் இடம், அதாவது குளிக்கும் இடத்திற்கு செல்வது அவருக்கு சிரமமாகி விட்டது. இப்ப இந்த சமயத்துல فَيَجُوزُ لَهُ أَن يَتَيَمَّمَ தயமம் செய்வது அவருக்கு ஜாயிஸாகும். வயுசல்லி அவர் தொழுவார் வஹுவ காயிமுன் இந்த நிலையில், அல்லது ஜாலிசுன் உட்கார்ந்த நிலையில், அலா ஹசபி ஹாலி அவருடைய நிலைக்கு ஏற்ப. புரியுதுங்களா அவஸ்தா? இதெல்லாம் உண்மையிலேயே சொல்ற இந்த சட்டங்கள்லாம் வந்து அறியறது வந்து எப்படி நம்ம ஆரம்பத்துல பார்த்தோமா இல்லையா, திகா உலமா, அதாவது நன்கு அறிந்த கை தேர்ந்த அறிஞர்களுக்கு தான் இந்த சலுகை எல்லாம் தெரியும். மற்ற இந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யாது, தெரியாது என்று இந்த நூலினுடைய ஆரம்பத்தில் ஷேக் அவர்கள் குறிப்பிட்டதை போல இதெல்லாம் வந்து நுட்பமான விஷயங்கள். நம்ம வாழ்க்கையில சில சமயங்கள் இப்படியெல்லாம் கஷ்டம் ஏற்படும், சிரமம், ரொம்ப தஅப், ரொம்ப ஒரு களைப்பு, ரொம்ப சோர்வான நிலை, போய் செஞ்சுட்டு தொழுறது. இதனால என்ன செஞ்சுறாங்க தெரியுமா, பல பேரு ரொம்ப களைப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே போர்வை அப்படி நச்சுன்னு அப்படி மேல பூத்திட்டு நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டு தொழுகைய நேரத்துல விட்டுட்டு எப்ப தொழுவாங்க, நல்லா லுஹருக்கு தொழுவாங்க. அல்லாஹ் பாதுகாப்பான. உரிய நேரத்தில் தொழுகையை தவற விட்ட குற்றம் அவருக்கு ஏற்படும். அதை விட அழகா அந்த பெட்டிலே ஒரு அடி அடிச்சுட்டு அழகா மூஞ்சில ஒரு தடவு, கையில ஒரு தடவு தடவிட்டு எழுந்து போக முடியல, கஷ்டமா இருக்குது, உட்கார்ந்து நெல்ல தொழுதுட்டு அல்ஹம்துலில்லாஹ் உரிய நேரத்துல தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு மறுபடியும் போத்து தூங்க வேண்டியதுதான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ உரிய நேரத்துல தொழுகை நிறைவேற்றியாச்சு. எப்போதும் அப்படி செஞ்சிடாதீங்க உஸ்தாத். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். என்னைக்காவது ஒரு சிரமம் ஏற்பட்டு லேட்டா தூங்கிட்டோம், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, டிராவல்ல வந்தோம், ஊருக்கு போய் சேர்ந்தது 12 மணிக்கு போய் சேர்ந்தோம், ரொம்ப களைப்பா இருக்குது, அந்த நேரத்துல பார்த்தோம்னா ஃபஜர் டைம் ஆயிடுச்சு. அப்ப ஷைத்தான் என்னத்தை போடுவான், நல்லா போர்வை போத்திட்டு நல்லா தூங்குங்க உஸ்தாத், தூங்கிட்டு நீங்க லுஹருக்கு தொழுவுங்க, லுஹர்ல போய் எழுந்து தொழலாம், நம்ம களைப்பு இருக்குல்ல அப்படின்லாம் ஷைத்தான் என்னத்தை போட்டா, அப்ப வந்து நம்ம என்ன செய்யணும், ஷைத்தான் உனக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், உரிய நேரத்தில் தொழுவது என் ரப்பு எனக்கு இட்ட கட்டளை. அப்ப உரிய நேரத்தில் தொழுவதற்கு எனக்கு தடையாக இருப்பது என்ன, சிரமமாக இருப்பது என்ன, ஒது செய்வது அல்லது குளிப்பு கடமையானால் குளிப்பை நிறைவேற்றுவது. எனவே எனக்கு இந்த நேரத்துல என்னுடைய மார்க்கம், என் ரப் எனக்கு சலுகையை தர்றான், அழகா சுவற்றில் ஒரு அடி அடித்து முகத்தில் ஒரு தடவு, கையில ஒரு தடவு, உட்கார்ந்த எழுந்தோட நிக்க முடியல, அவ்வளவு அலுப்பா இருக்கும், அலுப்பு தானே. அப்ப உட்கார்ந்த நிலையிலே தக்பீர் கட்டி தொழுகை நிறைவேற்றி விட்டு அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியாக தூங்க வேண்டியதுதான், ராஹத்தாக தூங்கலாம். அலா ஹஸபி ஹாலி அவருடைய நிலைக்கு ஏற்றால் போல். அடுத்து 8வது பாயிண்ட், இதெல்லாம் வந்து அறிந்தால்தான் செய்ய முடியும், இல்லாட்டி ஜாஹிலா இருந்தா ரொம்ப கஷ்டத்தை தான் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, ஜாஹிலா உள்ளவங்க இந்த மாதிரி செஞ்சுட்டாலும் நெருடல் இருக்கும். என் தொழுகை என்னமோ வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது, அது படாது, நான் இப்படி ஏதோ நான் தப்பு பண்ற மாதிரி தெரியுது, எல்லாம் புலம்புவாங்க. புலம்பவே தேவையில்லை, அல்லாஹ் கொடுத்த சலுகை. எப்போதுமே காரணமே இல்லாம செய்யறதுதான் என்னது, தப்பு. காரணமே இல்லை, சும்மா ஒரு பாட்டுல என்ன செய்யறாரு, எனக்குண்டே இப்படி செஞ்சிட்டு இருக்கான்னு சொன்னா அது தவறு. உண்மையான ரீசன் இருக்கக்கூடிய சமயத்துல மார்க்கம் தரக்கூடிய சலுகை இது. அப்ப செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, புலம்பிக்கிட்டு மனதில் நெருடல்களை கொண்டுகிட்டு இருக்கிறது கூடாது. 8வது, இதா கானல் முஸ்லிம் என்தவிரு ஸலாத்துல் ஈதி. இது நமக்கு தேவையான ஒரு நல்ல விஷயம். என்தவிரு ஸலாத்துல் ஈதி, பெருநாள் தொழுகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். இது என்தவிருன்னு வாசிக்கணும். அவருடைய உது என்ன செஞ்சிருச்சு, முறிந்து விட்டது. ஏன்னா ரொம்ப நேரம் காத்து அடக்கிக்கிட்டு இருக்க முடியாது, டர்ன்னு போயிடலாம். அவருக்கு வந்து ஜாயிஸாகும் ஐயத்தயம்மம ஃபீ மக்கானிஹி,
அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்திலேயே தயமம் செய்து கொள்வது அவருக்கு ஜாயிஸா. இதெல்லாம் நமக்கு தெரியாதுதான். அந்த இடத்துல அந்த நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய சஜ்ஜாதா, நம்ம உட்கார்ந்து அந்த இடத்துல சலாத்துல் ஜும்ஆக்கும் அதே போலதான் அது வருது, பின்னால வருது. அப்படியே ஒரு அடி அடித்து அப்படி முகத்தையும் கையும் தடவிட்டா அல்ஹம்துலில்லாஹ் தஹாரா ஏற்பட்டு விட்டது. வகஃபா அவருக்கு ஃபயஜூஸு லஹு அன் யதயம்மம ஃபீ மகானிஹி அந்த இடத்திலேயே தயமம் செய்வது அவருக்கு கூடும். வகஃபா அவருக்கு போதுமாகும். என்னம்மா இந்த செயல் வகஃபா லில் மஷக்கா ஃபீ மித்லி ஹாதிஹில் ஹாலி யௌமல் ஈத் பெருநாள் அன்று இந்த மாதிரியான இந்நிலை போன்றதில் சிரமத்தின் காரணமாக தயமம் செய்து மக்களுடன் தொழுகை நிறைவேற்றுவது அவருக்கு போதுமாகும், கூடும். உண்மையா இல்லையா? இல்லைன்னா நம்ம ஈது 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 தொழுக போகும்போது அந்த மைதானத்துல ஒது செய்யறதுக்கு இடமும் இல்லை. வீட்டுக்கு போயிட்டு வந்தா தொழுக முடிஞ்சிடும். உண்மையா? நல்ல சட்டம் இதெல்லாம். அடுத்து பாருங்க 9வது பாயிண்ட். 45 முடிச்சிரும். ஒரு 10 முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். இதா கானல் முஸ்லிமு ஒரு முஸ்லிம் யன்ததிருல் ஹத்தீப குத்துபா பேசக்கூடிய ஹத்தீபை பிரசங்கம் செய்யக்கூடிய ஹத்தீபை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அத்னா ஸலாத்தில் ஜும்ஆத்தி ஜும்ஆ தொழுகையினுடைய இடையில ஜும்ஆ தொழுகையினுடைய சமயத்தில் வபதல உதுஉஹு அவருடைய உது முறிந்து விட்டது. ஃபயஜூஸு லஹு அன் யதயம்மம ஃபீ மகானிஹி அவருடைய இடத்திலேயே தயமம் செய்வது அவருக்கு கூடும். நினைச்சு பாருங்க, முதல் சஃப்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்களாம் முதல் சஃப்ல உட்கார்ந்து இருக்கீங்க. அந்த நேரத்துல நமக்கு உது முறிந்து விட்டால் அப்ப என்ன செய்யணும்? அந்த இடத்துல வகஃபா அவருக்கு போதுமாகும், லில் மஷக் அந்த இடத்துல தயமம் செய்வது அவருக்கு போதுமாகும், தயமம் செய்வது அவருக்கு கூடும். ஃபயஜூஸு லஹு அன் யதயம்மம ஃபீ மகானிஹி அவருடைய இடத்திலேயே தயமம் செய்வது அவருக்கு கூடும். அப்ப இது அறியாதவர் வந்து என்ன செய்வது தெரியுமா? மண்ணை தேடி போவாரு. மண் எங்க இருக்குது? மண் இல்லையே. அப்ப சுவற்றில வந்து தூசி இருக்கணுமே, இங்க செய்ய முடியாது, இப்ப என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பார் ஜாஹில். புரியுதுங்களா? அல்லது எல்லா மக்களும் வரிசையா உட்கார்ந்து இருப்பாங்க, எல்லாரையும் தாண்டி 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 போயிட்டு உதவு செஞ்சுட்டு அதுக்கடுத்து முன் சஃபு வர முடியுமோ இல்லை தெரியல, கடைசியில் உட்கார்ந்து இருக்கு. புரியுதுங்களா? இது யாரு? ஜாஹிலுன். ஆனா அறிந்தவர் என்ன செய்வார்? அறிஞர்களுடைய கூற்றுகளை அழகான முறையில் பின்பற்றக்கூடியவர் அந்த இடத்திலேயே ஒரு அடி அடித்து முகத்திலும் கையிலும் தடவி அவர் தொழுகை நிறைவேற்றுவார். وكفى للمشقة في مثل هذه الحال في مسجد الجمعة ஜும்ஆ தொழுகை நடைபெறும் பள்ளிவாசலில் இவ்வாறான நிலையில் இது போன்ற நிலைகளில் சிரமத்தின் காரணமாக இங்க என்னது? சிரமம். இதான் முக்கியமானது. சிரமமே இல்லாம சும்மா என்ன செய்யக்கூடாது? துஹர் தொழுகைக்காக வந்தீங்க, அதான் சொல்லியாச்சு, உட்கார்ந்து இருக்கிறோம், காற்று போயிடுச்சு, இப்ப எந்த சிரமமும் இல்லை, யாருமே இல்லை, இன்னும் தொழுகைக்கு 10 நிமிடங்கள் இருக்குது, அங்கே டக்குன்னு ஒது செஞ்சுட்டு அப்படியே என்ன செஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது அது சரியானதல்ல. புரியுதுங்களா? அதையும் தெரிஞ்சுக்கிறணும். ஷைத்தான் இப்பெல்லாம் என்னத்தை போடுவான். சரி, 10ஓட நம்ம முடிச்சுக்கொள்வோம். 10வது பாயிண்ட். இதா கானல் முஸ்லிம் யுஸல்லி மஅன் நாஸி ஸலாத்துல் ஜும்ஆத். அதே பாயிண்ட்ல கொஞ்சம் கூடுதலான விஷயம். ஒரு முஸ்லிம் பெருநாள் தொழுகையை மக்களுடன் தொழுது கொண்டிருக்கிறார். வபதல உதுஉஹு அவருடைய உது முறிந்து விட்டது. ஃபயஜூஸு லஹு அன் யதயம்மம ஃபீ மகானிஹி அவர் இருக்கக்கூடிய அந்த அவருடைய இடத்திலேயே தயமம் செய்வது அவருக்கு கூடும். வயல்ஹகு பிஹிம் அந்த தொழக்கூடிய மக்களோட சேர்ந்து அவரும் சேர்ந்து கொள்வார். லிமஷக்கத்தி ஹுரூஜிஹி மினல் இஸ்திஹாம் கூட்டம். இஸ்திஹாம்னா என்னது? மக்கள் கூட்டம். மக்கள் கூட்டத்தின் காரணமாக வெளியேறுவது அவருக்கு சிரமமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர் தயமம் செய்து மக்களோட சேர்ந்து தொழுவது அவருக்கு கூடும். கூடும். அப்ப என்ன செய்ய தேவையில்லை? போய் மக்கள்லாம் தாண்டி மக்கள்லாம் விலைக்கு விட்டுட்டு போய் வெளியில போய் ஒது செஞ்சுட்டு திரும்ப வர்றது தேவையில்லை, சிரமம். சரி, இன்ஷா அல்லாஹ் 11ல இருந்து அடுத்த வகுப்புல நாம பார்ப்போம். 1 நிமிடம் இடைவெளிக்கு பிறகு அடுத்த பாடத்தை நாம் பார்ப்போம்.